பிதாசுடன் பரிசுத்த ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. உலகமெங்கும் இந்திய நாட்டிலும் தமிழ்நாட்டிலும் பரவி கொண்டிருக்கின்ற கொள்ளை நோய் முற்றிலும் அழிந்து போகும்படியாக ஆண்டவரை பார்த்து உருக்கமாக மன்றாடுவோம். தொடர்ந்து நம்முடைய பங்கிலே இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் பாதுகாக்கப்பட்டு அன்றை மரியாதையின் பரிந்துரையால் நற்சுகத்தை பெற்று மீண்டும் மகிழ்வுடன் இறைவனை போற்றக்கூடிய அருளை இறைவன் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என மன்றாடுவோம். நாம் செய்த தவறுகளையும் பாவங்களையும் நிறைவிற்கு கொண்டு வந்து மன்னிப்பு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரை இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரை, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிவிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். எனவே நாங்கள் எவருக்கும் இடையூறாக இருப்பதில்லை. மாறாக அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம். வேதனை, இடர், நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்திருந்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய ஆவியின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையையே பேசி வருகிறோம். கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். நேர்மையே எங்கள் படைக்கலம். அதை வலக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம். போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. புகழுவார் புகழலும் இகழ்வார் இகழலும் எங்களை பாதிப்பதில்லை. ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்கள். அறிமுகமில்லாதோர் என தோன்றினாலும் எல்லோரும் எங்களை அறிவர். செத்துக் கொண்டிருப்பவர்கள் என தோன்றினாலும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கொடுமையாக தண்டிக்கப்பட்டோர் என தோன்றினாலும் நாங்கள் கொல்லப்படவில்லை. துயருற்றோர் என தோன்றினாலும்
நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஏழையர் என தோன்றினாலும் நாங்கள் பலரை செல்வராக்குகிறோம். எதுவும் இல்லாதவர் என தோன்றினாலும் நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். பல்லவி. உலகெங்குமுள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். பல்லவி. அல்லேலூயா 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 என் காலடிக்கு உம் வாக்கே விளக்காகும், என் பாதைக்கு ஒளியும் அதுவே. அல்லேலூயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலும் வாசகம் அதிகாரம் 5 இறைவசனங்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்திலே தம் சீரை நோக்கி கூறியதாவது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கணத்தில் அறிபவருக்கு மறு கணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கேயே எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராது ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இருக்கல் தொலை செல்லுங்கள். உடன் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. துறையேசுவில் அன்பார்ந்தவர்களை, நிறைவை தேடி ஓடுகின்ற மக்களை கொண்ட காலமாக இந்த காலம் அமைந்திருக்கின்றது. எதிலும் ஒரு சாட்டிஸ்பாக்சன், எதிலும் ஒரு நிறைவு காணப்பட்டால்தான் அந்த நிகழ்வானது நல்ல நிகழ்வாக நமக்கு தோன்றுகிறது. அந்த நிறைவும் சாட்டிஸ்பாக்சனும் இல்லை என்றால், ஒன்று நாம் தவறான பாதையில் சென்று விட்டோமோ, இரண்டு தவறான முடிவுகளை நாம் எடுத்து விட்டோமோ, மூன்றாவது இறைவன் நம்மை இப்படி கொடுத்து சோதிக்கின்றாரா, நாலாவது தேவையில்லாமல் இவையெல்லாம் நம்மை சுமத்தப்பட்டதா என்ற கேள்விகள் நமக்குள் எழுகின்றன. நிறைவு என்பது பூர்த்தியாகின்ற ஒரு நிகழ்ச்சியிலோ வார்த்தையிலோ இல்லை, மாறாக நிறைவு என்பது நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய சிந்தனை இருக்கின்றது என்பதை கிறிஸ்து அழகாக எடுத்து காட்டுகின்றார். எதிருக்கு எதிராக நின்று எதிருக்கு எதிராக இருந்து செய்கின்ற செயல்கள் தவறான செயல்கள். மாறாக உங்களிடம் பழகின்றவர்கள் எதிரியாக இருந்தாலும் சரி, விரோதிகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகின்றாலும் சரி, நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போது உள்ளத்தின்
நிறைவை காணுவீர்கள். நானும் அதைதான் கடவுள் எதிர்பார்க்கின்றார், நானும் எதிர்பார்க்கின்றேன் என்று கிறிஸ்து சொல்லுகின்றார். எப்படியோ அவர்கள் செய்ததாக இருக்கட்டும். நான் என்னை பொறுத்தவரை என்னுடைய மனசாட்சியில் நிறைவு எதிர்பார்ப்பதை அவருக்கு செய்வேன். நான் மன நிறைவோடு இருக்கின்றேன் என்ற நிலை வரும்போது, நிறைவு அங்கு நம்மால் ஏற்படுத்தப்படுகிறது, மற்றவர்களால் அல்ல, சூழ்நிலைகளால் அல்ல, மற்ற செய்கிற செயல்பாடுகளாக நிறைவு வராது. நமக்குள் தான் அந்த நிறைவு எழுப்பப்பட வேண்டும், எழும். ஆகவே நிறைவை வெளியே பார்ப்பதை விட நமக்குள் பார்த்து ஆண்டவர் விரும்புவதை செய்யும்போது நிறைவு மனதிலே தோன்றும். அதை அனுபவிக்கும் போதுதான் அதனுடைய நிகழ்வுகளை புரிந்து கொள்ள முடியும். அது நிறை உண்மையை நோக்கி வழிநடத்துகின்ற அந்த கிறிஸ்துவின் பாதையில் சென்று நிறைவை வெளியிடாமல் சாட்டிஸ்பாக்சனை நமக்குள் தேடி அதை புரிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை விண்ணகத்தந்து நமக்கு அளிக்க வேண்டும் என மன்றாடுவோம். கிறிஸ்து நம் மனிதர்களுக்கு பங்கு கொள்ள திருமணமானால் இந்த தண்ணீர் ரசமறை பொருள் வழியாக நாமும் அவருடைய இறையில்வில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவரை அடைத்துள்ள இறைவாமை போற்றுகிறோம். எனுமது அற்பருக்கு நாங்கள் அப்பத்தை ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித பழுப்பின் பயணமாக தந்த அப்பத்தையும் திராட்சை கொடியும் மனித பழுப்பின் பயணமாக தந்த ரசத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வடிக்கும் அப்பமாகவும் எங்கள் ஆன்ம பானமாகவும் மாறும். எமிறைவனாகி ஆண்டவரை தாழ்மையான உள்ளத்தோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற இடைத்தருடும் நாங்கள் இன்று திருமண ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி உமக்கு உகந்ததாவதாக. ஆண்டவரே குற்ற நீரினை கழுவிலும் பாவத்து வந்து என்னை தூய்மையாக்கிவிடும். அன்பு சகோதர சகோதரி, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை நோக்கி ஏற்றதாகும்படி செபியுங்கள். நிறைவா மக்களுக்கு ஒப்புக் கொடுக்கின்ற அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாக மாறச் செய்கின்றேன். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் வாழ் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தந்தி நீதிமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் துகர்வை நமக்கு தேவை அன்று, ஆயினும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்படையாலை. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வான்களோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் போய் புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வானக தன்மையின் மெய்யாகவே பரிசுத்தர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் ஆகியவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமும் வந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். எனது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். எனது புதிய நிலையான உடன்படிக்கைக்கான என் ரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்பு பெற்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள் திருச்சபையின் தலைவர்களின் பொது நெறிமுறைவு நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென மன்றாடுகிறேன். அன்னை மரியாள் புனித சூசேப்பர் கொள்ளை நோய்களுக்கு பாதுகாவலான புனித செபஸ்தியாருடைய பரிந்துரை என்றும் நம்மோடு இருந்து நம்மை வாழ்விக்க வேண்டுமென மன்றாடி ஒவ்வொரு தேவனை நாம் வாழ்த்துவோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் அல்ல இறைவராகிய தந்தையை தூயாவின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நிறைவு நம்மிடம் உள்ளது. அதை ஏற்படுத்திக் கொள்வது நம்முடைய மனப்பான்மை, நம்முடைய உள்ளப்பாங்காக அமைந்திருக்கின்றது. ஆகவே நிறைவை தேடி செல்லாமல் அந்த நிறைவை நாமே அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த உழப்பாங்கை இறைவன் நமக்கு அளிக்க வேண்டும் என மன்றாடுவோம். விண்ணுலகிற பெயர்கள் தாங்கி ஆண்டவருடைய அன்பிற்காகவும் சமாதானத்திற்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பு சமாதானம் நம் அனைவரோடும் எங்கும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் சமாரித உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சமாரியின் சிறுவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளம் மற்றும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக.
கிறிஸ்துவின் ஆன்மாவை ஜெபிப்போமாக. ஆண்டவரை நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு நம்பிக்கையாளர் உண்மையில் ஒன்றிருப்பதை குறித்து காட்டுகிறது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை இது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்த ஆவி நம் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதித்து என்றென்றும் எப்போதும் பாதுகாத்தருள்வாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று.